வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல கடைகளில் கிடைக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கெமிக்கல் சேர்த்துன ரெடிமேட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எதுவுமே பயன்படுத்தாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்ப சுவையான குலாப் ஜாமுன் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜாமுன் செய்யறதுக்கு நமக்கு மைதா மாவு, கோவா, பால் பவுடர், பேக்கிங் சோடா இது எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப சாஃப்டான டேஸ்டான இந்த ஜாமுன் ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாங்க. நீங்க ரவை வாங்கும் போது கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்க ரவையா பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் ஜாமுன் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். இந்த ரவை கலர் மாறாம நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பிளேட்ல மாத்தி சூடார விட்டுறலாங்க. ஜாமுன்ல சேர்க்கறதுக்காக நான் இன்னைக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. இந்த பால் பாதி அளவா குறையிற வரைக்கும் இதை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு காய்ச்சிக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை அப்பப்ப கலந்து விட்டுக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்துன பால் பாதி அளவா குறைஞ்சு நல்லா திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தாங்க. ஒருவேளை உங்களுக்கு பாலை திக்கா காய்ச்சுற வரைக்கும் டைம் இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனா நம்ம பாலை நல்லா திக்கா காய்ச்சி ஜாமுன்ல சேர்க்கும் போது ஜாமுனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு பேன்ல நம்ம திக்கா காய்ச்சி எடுத்து வச்சிருக்க பால்ல இருந்து 3 கப் அளவுக்கு பாலை சேர்த்துக்கலாங்க. இப்ப இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. இப்ப நம்ம வறுத்து ஆற வச்சிருக்க ரவையை இதுல சேர்த்து கட்டிகள் இல்லாத மாதிரி பொறுமையா கலந்து விட்டுறலாங்க. ரவை நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் இது ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுறலாங்க. ஒருவேளை நீங்க பெரிய சைஸ் ரவையா வாங்கிட்டீங்க அப்படின்னா வறுத்ததுக்கு அப்புறமா மிக்சியில ஒரு வாட்டி பவுடர் பண்ணிட்டு அப்புறமா கூட நீங்க பால்ல சேர்த்து வேக வச்சுக்கலாம். இந்த ரவை நல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் இதை ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே இதுல நெய் சேர்த்திருக்கனால பேன்ல ஒட்டாம வரும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா நெய் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இது வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க. இது கைப்பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கலாங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதே போல இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நல்லா அழுத்தி பிசைறோமோ அந்த அளவுக்கு ஜாமுன் சாஃப்டா இருக்கும். மாவு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா கைகள்ல ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இதை இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. நம்ம இந்த மாதிரி நெய் சேர்த்து பிசைறதுனால மாவு கைகள்ல ஒட்டாம ட்ரை ஆகாம இருக்குங்க. கையில லேசா நெய் தடவிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து உருட்டிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல விரிசல் இல்லாம உருட்டி எடுத்துக்கங்க. மீதி இருக்க எல்லா மாவையும் இதே போல நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம சர்க்கரை பாகு செய்யறதுக்காக 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுறலாங்க. சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள், கூடவே 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. நம்ம ஸ்வீட் செய்யும் போது 1 சிட்டிகை உப்பு சேர்த்தும் போது அதனுடைய ஸ்வீட் டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்குங்க. அதுக்காக தான் உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப நம்மளுடைய சர்க்கரை பாகை கையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேசா பிசு பிசுப்பா இருக்க மாதிரி இருக்குங்க. இதுதான் சரியான பதம் ஜாமுன் செய்யறதுக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க ஜாமுன்களை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு செய்துக்கலாங்க.
எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க ஜாமுன் உருண்டைகளை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை சூடு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஜாமுன்கள் போட்ட உடனேயே கலர் மாறிடும், ஆனால் உள்ளே சரியாக வெந்திருக்காது. அதே போல் எண்ணெயோட சூடு ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஜாமுன்களை சேர்த்த உடனே அது அடியில் போய் ஒட்டிட்டு அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருங்க. அதனால் எண்ணெயோட சூடு மீடியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டுங்க. ஜாமுன்களை எண்ணெயில் சேர்த்த உடனே கலந்து விடாமல் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி லேசாக இது போல் கலந்து விடுங்க. ஜாமுன்களை இது போல் லேசாக கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஜாமுன்கள் எண்ணெயில் நல்லா ரோல் ஆகி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பொன்னிறமாக வெந்து வரும். இப்போ பாருங்க, நம்மளுடைய ஜாமுன்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக பொன்னிறமாக ஃப்ரை ஆகி வந்துடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த ஜாமுன் எல்லாம் நல்லா சூடாக இருக்கும் போதே சர்க்கரை பாவில் சேர்த்துடலாங்க. சர்க்கரை பாகும் நல்லா சூடாக இருக்கணும். ஒருவேளை சூடு ஆறி இருந்தது அப்படின்னா இன்னொரு வாட்டி நல்லா சூடு செய்துக்கோங்க. சர்க்கரை பாகு ஜாமுன் ரெண்டுமே நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சரியான பதத்தில் ஊறி வரும். மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போ இது நல்லா சூடாக இருக்கும் போதே மூடி வச்சு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாங்க. நம்ம ரெகுலராக செய்கிற ஜாமுன்களை விட இந்த ரவா ஜாமுனை அதிக நேரம் சர்க்கரை பாகில் ஊற விடணுங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நம்மளுடைய ஜாமுன்கள் எல்லாம் சர்க்கரை பாகை உள்ளே இழுத்து ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான இந்த ஜாமுன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.